வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. அரசியல் செய்ய விரும்பவில்லை என அடிக்கடி கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாவேகாவுக்கு எதிராக பேசிய பேச்சில் வன்மத்தை கக்கியதாக விஜய் விமர்சித்துள்ளார். தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் நேற்று கூடியது. பொதுக்குழுவில் பேசிய விஜய், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் போட்டி என்று மீண்டும் குறிப்பிட்டார். கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகி நீதி பெற்று வந்ததாகவும் விஜய் தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2026 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கியும் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தும் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தவிர கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், பள்ளிக்கரணை சதுப்பு நில விவகாரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பன போன்றவை தொடர்பாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் இம்மாத கடைசியில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கியது. 2 சுற்றுகள் மழை பெய்த நிலையில் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயலுக்கு பின்னர் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் வெப்பசலனத்தால் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்தது. இது போன்ற சூழலில் இம்மாதம் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் புயலுக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த புயலினால் வட மாவட்டங்களில் அதிக மழை வரை பெய்யக்கூடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். பீகார் சட்டப்பேரவைக்கு இன்று முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 121 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. இந்திய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், தற்போதைய துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் போட்டியிடும் தொகுதிகள் இன்று வாக்குப்பதிவை சந்திக்கின்றன. 121 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு மோசடி நடந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 2 கோடி வாக்காளர்களை கொண்ட ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக அவர் விமர்சித்தார். ஹரியானா தேர்தலுக்கு பிந்தைய அனைத்து கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கூறிய நிலையில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தது எப்படி என ராகுல் கேள்வி எழுப்பினார். தேர்தலில் பாஜக வெற்றி பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் நயாப் சிங் சைனி ஊடகங்களிடம் பேசிய வீடியோவையும் ராகுல் காந்தி செய்தியாளர்களுக்கு ஒளிபரப்பி காட்டினார். ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடந்ததாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறிய குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மறுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பீகாரில் காங்கிரசுக்கு எதுவும் மிச்சமில்லை என்பதை ராகுலின் குற்றச்சாட்டு தெளிவாக காட்டுகிறது. எனவே கவனத்தை திசை திருப்ப அவர் இப்போது ஹரியானா பிரச்சனையை எழுப்புகிறார் என்று ராகுல் காந்தி கூறியதெல்லாம் போலியானது என்பதால் தான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை என ரிஜிஜு குறிப்பிட்டார். ராகுல் காந்தி பேசுவதை தவிர்த்து ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என்று ரிஜிஜு வலியுறுத்தினார். டொனால்டு டிரம்புடன் பேசியதை பிரதமர் மோடி ஒப்புக்கொள்ள மறுப்பது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் வர்த்தகம், பிற ஒப்பந்தங்கள் தொடர்பாக டிரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் தொடர்ந்து பேசி வருவதாக கூறியிருந்தார். இதனை மேற்கோள் காட்டியுள்ள காங்கிரஸ், டிரம்புடன் மோடி பேசி வருவது இதன் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் மோடி எதற்கு அஞ்சுகிறார் என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முதல் இஸ்லாமியர் இவர் ஆவார். உகாண்டாவில் பிறந்து நியூயார்க்கில் வளர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த மம்தானி அதிபர் டிரம்பின் கொள்கைகளையும் டிரம்பையும் கடுமையாக விமர்சித்து வந்தார். அதேபோல் மம்தானியை டிரம்பும் கடுமையாக சாடினார். மேயர் தேர்தலில் மம்தானி வெற்றி பெற்றால் அந்நகரத்துக்கு குறைந்தபட்ச நிதியை தவிர மீதமுள்ள நிதியை நிறுத்துவேன் என்று டிரம்ப் பேசி வந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் தலைமையில் நியூயார்க் இருந்தால் இந்நகரம் மோசமாகிவிடும் என்று டிரம்ப் வசைபாடி வந்தார். பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளியால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கல்மேகி என பெயரிடப்பட்டுள்ள அந்த சூறாவளி தாக்கியதை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பெருமழை பெய்தது. இதனால் அவ்விடங்கள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. மீட்பு பணிக்கு சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 6 ராணுவ வீரர்கள் பலியாயினர். பிலிப்பைன்ஸில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திய கல்மேகி சூறாவளி வியட்நாம் நாட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.